Good evening, viewers. Today is Hindu. Today is 14th of January 2026. To start with, CBI, Central Bureau of Investigation, issues சம்மன்ஸ்னா அழைப்பு ஆணை, அது இன்விடேஷன் ஆஸ் வெல் அஸ் தி ஆர்டர். ஒரு அழைப்பு ப்ளஸ் ஆணை, தமிழில் வந்து அழைப்பு ஆணைன்னு சொல்லுவாங்க. விஜய் அகெயின் த ஹிந்து பீரோ, நியூ டெல்லி. த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மீண்டும் சமர்களை டிவிகே விஜய்க்கு அனுப்பியிருக்கு விசாரணைக்கு ஃபார் கொஸ்டினிங் ஆன் ஜான்வரி 19. திங்கட்கிழமை விசாரணை நடந்தது. அடுத்த ஜனவரி 19 கனெக்ஷன் வித் த ப்ரோப்னா விசாரணை இன்டு கரூர் ஸ்டாம்பீட், கரூர் நெரிசல், அக்கார்டிங் டு ஏஜென்சி சோர்சஸ். ஆன் மண்டே தி ஏஜென்சி ரெக்கார்டட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஓவர் 6 hours. 6 மணி நேரத்துக்கு மேலாக அவரது வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பதிவு செய்தது. அண்ட் வாண்டட் டு கண்டினியூ த கொஸ்டினிங் ஆன் டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமையும் அதை தொடர முடிவு செய்தது. ஹவவர், இருந்தபோதிலும் மிஸ்டர் விஜய் asked for another date due to Pongal. The CBI has examined several other TVK leaders. It re-registered the case on the orders of the Supreme Court on October 13. And the tussle between the real and the real world. இந்த அதே நேரத்தில் 2 படங்கள் வந்து இப்போ இது வந்துச்சு. ஒன்று வந்து சுதா கொன்காராஸ் பராசக்தி அண்ட் ஜனநாயகன். பராசக்தியோட டைரக்டர் வந்து சுதா கொன்கரா. பில்ட் அஸ் த டிஎம்கேஸ் ஃபில்ம் ஃபார் தி எலெக்ஷன் சீசன். சுதா கொன்கராஸ் பராசக்தி whose title is borrowed from the quintessential DMK film of the same name. அதே பெயருடன் திமுக தலைவர் எம் கருணாநிதி எழுதினது பராசக்தின்னு. ஆனால் ஸ்லாம்டு பை, அதை வந்து திட்டிருக்காங்க. நான் அந்த டிஎம்கேஸ் பொலிட்டிக்கல் ஆலை, அரசியல் கூட்டணி நாடு, கூட்டணி கட்சி காங்கிரஸ். ஆன் தி கிரவுண்ட்ஸ்னால் எந்த காரணம், தட் இட் மிஸ்ரெப்ரசன்ட்ஸ் ஃபேக்ட்ஸ், உண்மையை வந்து திருத்தி கூறுது அப்படிங்கிறது. அது என்ன சொல்லியிருக்குன்னா, த டசல்னா ஃபைட் பிட்வீன் த ரியல் அண்ட் த ரியல், டிமாண்டிங் த ரிமூவல் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் சீன்ஸ், வரலாற்றுக்கு ஒவ்வாத காட்சிகளை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க ஃப்ரம் த ஃபில்ம். அண்ட் அன் அப்பாலஜி, மன்னிப்பு கேட்கணுமா. அந்த ஸ்டூடெண்ட் லீடர் வேர் நாட் ஹிஸ்டாரிக்கலி அக்யூரேட் as இந்திரா காந்தி டிட் நாட் விசிட் கோயம்புத்தூர் on February 12, 1965, or when the film shows her being welcomed by a train on fire, carrying signatures against the imposition of Hindi. அவங்க இந்திரா காந்தி வரும்போது ஒரு புகை வண்டி வந்து நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் பராசக்திஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் சீக்வன்சஸ் டேக்ஸ் பிளேஸ் நியர் பொள்ளாச்சி, வேர் செலியன் பிளேடு பை சிவகார்த்திகேயன். செலியன் அப்படிங்கிற கேரக்டரை வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. As to prove to the Prime Minister that his anti-Hindi imposition stand is the voice of the masses and not his alone. அவர் அந்த குரல் வந்து தன்னது அல்ல, அது மக்களுடைய குரல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. Around 200 Tamils were killed by the then Congress government. 200 பேருக்கு மேலே வந்து அப்போ உள்ள காங்கிரஸ் அரசாங்கத்தால் கொல்லப்பட்டிருக்காங்க. Unscheduled visit, unscheduled, unplanned. While it was true that Indira Gandhi, Minister for Information and Broadcasting, தகவல் மற்றும் ஒளிபரப்பு மினிஸ்டராக இருந்தவங்க, made a visit to Madras on February 1965, met Kamaraj and other Congress leaders through the day. Said Hindi policy of the Union government has been evolved over the years. அவங்க சொன்னது சொல்லியிருக்காங்க. And then சம்பா ஹார்வெஸ்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ். சம்பா அதாவது நெல் வந்து 2 சீசனாக பயிரிடப்படுகிறது. ஒன்று வந்து குறுவை, ஒன்று வந்து சம்பா.
அந்த சம்பா ஹார்வெஸ்ட் வந்து அதோடைய ப்ராஸ்பெக்ட் அது வந்து சரியாக சொல்ல முடியல அப்படின்னு அன்சர்டன் நிச்சயமற்ற தன்மை. ஆஸ் வெட் வெதர் அந்த ஈரமான வானிலை கண்டிஷன்ஸ் வந்து தொடர்ச்சி இருக்கிறதுனால சம்பா வந்து பயிரிடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஸ்பெக்ட்னா ஃப்யூச்சர் சம்பா அறுவடை. HRNC அதாவது ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டிஸ் என்டோமெண்ட் ஆக்ட். இந்து மதம் மற்றும் அறநிலை இந்து ரிலிஜியன் அண்ட் சேரிட்டிஸ் என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் பிகின்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 7 டயர்டு 7 அடுக்கில் வந்து பழையார் அப்படிங்கிற இடத்துல கோயில் கட்டுறாங்க. இப்போ நம்மலாம் அங்கே போய் பார்க்கலாம். பழையாறுங்கிற இடத்துல பழையார் டெம்பிள். இந்த பழையார் டெம்பிள் அதில் ஒரு வியூ போட்டுருக்காங்க. பழையார் டெம்பிள் 7 டயர். 7 டயர்னால் 7 அடுக்கு. And environment and artificial intelligence. Big mandatesனால் ஓட்டு போடுறது. பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக ஓட்டுப்பட்டால் அதிகமான பொறுப்பு. ட்ரெண்ட்ஸ் இன் எலெக்ஷனில் உள்ள ட்ரெண்ட் சொல்கிறாங்க. இந்த 1984 லோக்சபா எலெக்ஷன்ஸ் 84 லோக்சபா எலெக்ஷனில் காங்கிரஸ் ஒன் மோர் தென் 400 அவுட் ஆஃப் த 541 சீட்ஸ். 541க்கு 400 சீட்டு ஜெயிச்சிருக்கு. அதே 5 வருஷம் கழித்து 1980 காங்கிரஸ் பர்ஃபார்மன்ஸ் சஃபர்ட். இட் நெவர் ரீச்டு அன் அவுட்ரைட் மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் அந்த மெஜாரிட்டியை வந்து அவங்க வந்து இன்னும் இது பண்ணலை. தென் on page number HRNC department begins construction of 7-tier Gopuram at Palayari temple. What is the historical importance of this? இந்த வரலாற்று கோயில் the Hindu Religious and Charitable Endowments Department. Hindu Religious and Charitable இந்து அறநிலையத்துறைன்னு சொல்கிறது. பழையாறை at the cost of 8 கோடி philanthropist began the grouting foundation. Chola kings. Palayare holds an important place in Chola history. The temple earlier had a gopuram known as Motte Gopuram. After the decision was taken to construct the gopuram, கோபுரத்தை கட்டணும்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டது. இந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் அதான் அறநிலையத்துறைன்னு சொல்கிறது. பழையாறை வியூ ஆஃப் த சோமநாத டெம்பிள் அட் பழையாறை. ஸோ தீஸ் ஆர் ஃபார் த. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, யாரும் நாய்க்கெல்லாம் உணவு வைக்கக்கூடாது. த ஃபீடர் ஷுட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படி சொல்லியிருக்கு. இந்த ஃபீடர்ஸ் அப்படின்னா அதுக்கு உணவு அளிக்கிறவங்க, இந்த நாய்க்கு உணவு அளிக்கிறவங்க தான் வந்து they are responsible. Supreme Court says it will impose heavy compensation for dog bites. நாய் கடிச்சதுன்னா page number 12. The top court says municipal authorities can no longer shirk accountability. ஷிர்க்னா ஒதுங்கிக்கிறது, பொறுப்பிலேருந்து ஒதுங்கிக்கிறதுனா ஷிர்க் ஃப்ரம் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் நியூஸ் ப்ராட்காஸ்ட். தேங்க்யூ.